ஹலோ அண்ட் வெல்கம் டு செட் ஃப்ரீயோடைய பாட்காஸ்ட். இந்த 10th எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். டெலிவரன்ஸ் பற்றியதான ஒரு காரியம். கடந்த எபிசோட்ஸில் அபிஷேகம், அப்புறம் அந்நிய பாஷைகள், இந்த காரியங்கள்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம டெலிவரன்ஸ்க்குரிய ஒரு சில காரியங்கள், அதனுடைய அடிப்படைகள், அதை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு பேச இருக்கிறதான தலைப்பு The 14 signs that you might have a demonic oppression. ஏற்கனவே பொசஷன் அண்ட் அப்ரெஷன் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். பொசஷன்னா ஒரு மனிதனை அசுத்தாவி முழுவதுமாக ஆட்கொள்வது. அப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய பகுதிகளை அசுத்தாவினுடைய தாக்கங்கள் பிடித்து வைத்திருப்பது. இதில் நமக்கு தெளிவு இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னைக்கு 14 காரியங்கள் டிமோனிக் அப்ரெஷன், பிசாசனுடைய தாக்கங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான விதங்களை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ரொம்ப பிரதானமானதும் முதலாவதுமான இருக்குது என்ன அப்படின்னா, அட்டாக் இன் யோர் ட்ரீம்ஸ். உங்களுடைய கனவுகள் வழியாக உங்களுக்கு தொல்லைகளை ஏற்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பற்றி ஓமையாகவே சொன்னார். மத்தேயு 13:25 விதமாக இருக்குது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸில் நிறைய காரியங்கள் ட்ரீம்ஸ் வழியாக இருக்கும். நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிவிடுவோம். நம்ம அதை அது ஒரு பெரிய விஷயமாகவே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ரெண்டாவதாக, பகலில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அது தொடர்பு படுத்தி தான் இந்த கனவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வது உண்டு. வசனமும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வசனம் இருக்குது, தொல்லையின் திரட்சினால் கனவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த வசனத்தை வச்சு நம்ம இந்த கனவுகளை இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அறியாமை என்கிறதான வாசற்கதவை சத்ருவுக்கு நாமளே திறந்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ தொல்லையின் திரட்சினாலே கனவுகள் பிறக்கிறது உண்மைதான். ஆனால் அது நிமித்தமாகவும் அசுத்தாவினுடைய தாக்கங்கள் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உதாரணத்திற்கு, ரொம்ப பிரதானமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவுகள் வழியாக நடக்கிறதான உடல் உறவு, செக்ஸ் இன் த ட்ரீம். இது பொதுவாக ஆண்களுக்கு நிறையா இருக்கும், ஒரு சில பெண்களுக்கும் இருக்கும். இது ரொம்ப காமனான ஒரு விஷயமாக இன்னைக்கு உலகம் பார்க்கிறது. உதாரணத்திற்கு, காலேஜ் டேஸில், லைக் அந்த டீனேஜ் டேஸ்லே, பியூபர்ட்டி அடைகிற அந்த நாட்களிலே ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பிரதானமாக இந்த பிரச்சனை இருக்கும். அவங்க யாரை ஃபேண்டசைஸ் பண்ணுறாங்களோ, யாரை அவங்க கற்பனை பண்ணுறாங்களோ, அவங்க கனவில் அவங்களோடு கூட உடலுறவு கொள்வது போல் அவங்களுக்கு கனவு வரும். இது ஒரு பிரதானமான பிசாசனுடைய ஒரு தாக்கம். இது இன்குபிஸ் சக்குபிஸ்னு சொல்லுவோம். ஆவி மண்டலத்தில் காணப்படுகிற கணவன் மனைவி, இதை பற்றி ஒரு தனி எபிசோடில் பேசலாம். பட் இது ஒரு டிமானிக் அட்டாக்காக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஸ்லீப் பேராலிசிஸ். ஸ்லீப் பேராலிசிஸ்னால் என்னென்னா, தூங்கும் போது அந்த கனவில் நடக்கிறதான காரியமே நம்மை அதாவது நம்மளால் உடம்பு அசைக்க முடியாது. அது கனவுன்னு தெரியும், ஆனால் அந்த கனவுலேருந்து நீங்கள் எந்திரிக்கணும். அதாவது அந்த கனவுல உங்களை யாராவது கட்டுற மாதிரி வரும், இல்லை உங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும், உங்களை ஒருத்தர் கயிறு போட்டு கட்டுற மாதிரி, இல்லை எங்கேயாவது ஒரு செவுத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிற மாதிரி, ஒரு பாக்ஸ்குள்ளே அடப்பட்ட மாதிரிலாம் உங்களுக்கு கனவு வந்திருக்கும். லிட்டரலாக அது கனவுன்னு ஃபீல் ஆகி நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களால் ஃபிசிக்கலாக மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி எனக்கு அந்த பிரச்சனைகள் இருந்திருக்குது. கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தில், அந்த கனவுகள் வழியாக வந்ததான அந்த ஸ்லீப் பேராலிசிஸில் ஒரு குறிப்பிட்ட நாளில் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அடுத்ததாக சர்ப்பங்கள், பாம்பு கனவுகளிலே வருவது. அடுத்ததாக மிருகங்கள் துரத்துவது போல இருக்கிறது. அடுத்ததாக கனவுல சாப்பிட்றது. சாப்பிட்றதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆமாம், கண்டிப்பாக. இது ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் பிசாசனுடைய உணவை நீங்கள் ஆவி மனுஷனில் சாப்பிட்ற ஒரு உணவை போல் அது பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக கனவுல மரித்து போவது போல, ரொம்ப நெருங்கினவர்கள், இல்லை நாமே மரித்து போவது போல, இல்லை நமக்கு நெருங்கினவர்கள் மரித்து போவது போல கனவு காண்பது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இறந்து போனவங்க, மரித்து போனவங்க கனவில் வருவது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், தகப்பன் தாயாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, மரித்தவர்கள் ஒருபோதும் வரக்கூடாது. ஏன்? இன்ஃபேக்ட் ஊழியக்காரனே, இப்போ நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, அந்த சர்ச்சோடைய ஊழியக்காரரே கூட உங்கள் கனவில் அவர் நிஜத்தில் மரித்திருந்தாருன்னு சொல்லி சொன்னால் கனவில் அவர் கண்டிப்பாக வரக்கூடாது. இவர் நல்லவர் தானே, இவர் பரிசுத்தவான் தானே, இவர் வர்றது நல்லது தானேலாம் நம்ம நினைக்கக்கூடாது. மரித்தவர்கள் ஒரு நாளும்
கனவுல வரக்கூடாது. அது பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சாமுவேலினுடைய ஒரு 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 சம்பவத்தை பார்க்கணும். சவுலுடைய சம்பவம். சாமுவேல் இறந்துடுறாரு. ஆனால் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, குறி சொல்கிறவங்க கிட்ட போய் சவுல் கேட்குறாரு. அப்போ சாமுவேல் எழும்பி வருகிறத பார்க்குறோம். ஸோ லிட்டரலாக சாமுவேல் எப்படி வராரு? சாமுவேல் அங்கே வரல. அங்கே அதுக்கு பேர் தான் ஃபெமிலியர் ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அழிவுக்கு நேராக வகை தேடி வைத்திருந்ததான அந்த ஆவி சாமுவேல் போல வேஷம் போட்டு தான் சவுல்கிட்ட அது பேசுது. அதுலேயும் அந்த பேசும்போது அந்த கடைசி பாகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சாமுவேல் போல வேஷம் போட்டதான அந்த ஆவி சொல்லும், நாளைக்கு இந்நேரம் நீ என்னோட கூட இருப்ப. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுல் அவன் செத்து போகிறான்னா அவன் எங்கே போகிறான்? அவன் நரகத்துக்கு போகிறான். அப்போ எப்படி சாமுவேல் என்னோட கூட இருப்பேன்னு சொல்லுவார்? ஏன்னா சாமுவேல் தேவனுக்குள்ளே மறிச்ச மனுஷன். ஸோ இதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இதனால உண்மையான சாமுவேல் கிடையாது, அது சவுலுடைய குடும்பத்தில் இருந்ததான ஒரு ஃபெமிலியர் ஸ்பிரிட். சவுலை கண்காணித்து வந்ததான ஆவி சாமுவேலை போல வேஷம் அணிந்து இந்த குறி சொல்லுகிற மனுஷன்கிட்ட இருந்து பேசின ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ டெட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் டெட் பர்சன், மரித்த ஒரு நபர், அது பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, கனவுல வரக்கூடாது. ஸோ முதலாவது அட்டாக் இன் யூர் ட்ரீம்ஸ். ரெண்டாவதா மென்டல் அப்ரெஷன். மென்டல் அப்ரெஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்படுதல், மனநிலையில் ஒரு அழுத்தம் ஏற்படுதல். யோவான் 13:3 விதமாக சொல்லுகிறது, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே யார்? யூதாஸ் காரியோத்து. இவங்கிட்ட முதல்ல இருந்தெல்லாம் பிசாசு இல்லை. முதல்ல இருந்தே பிசாசு இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை என்ன பண்ணியிருக்க மாட்டார்? செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மூலமாக பிசாசு என்ன பண்ணுறான்னா, யூதாஸ் காரியோத்து என்கிறதான அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனை அவன் என்ன பண்ணுறான்? மேனிப்புலேட் பண்ணுறான், அப்ரெஸ் பண்ணும்படி, அவங்களுடைய இருதயத்தில் சிந்தையில் ஒரு அப்ரெஷனை கொண்டு வரும்படி அவன் திட்டமிடுகிறான். ஸோ உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில எண்ணங்கள், கண்ட்ரோலை மீறி ஒரு சில எண்ணங்கள் உங்களுடைய சிந்தைகளை தோன்றிக்கொண்டே இருக்கும். அதே போல் உங்களை துன்புறுத்துகிறதான எண்ணங்கள், ஒரு சில எண்ணங்கள்லாம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடும், அந்த மாதிரி எண்ணங்கள். அடுத்ததாக தூஷணப்படுத்துகிறதான எண்ணங்கள், பிளாஸ்ஃபமிங் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இல்லை குடும்ப உறவை விரோதமான காரியங்கள், இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குவது. அடுத்ததாக புஷி தாட்ஸ். புஷி தாட்ஸ்னால் உங்களை ஒரு காரியத்தை செய்யும்படி உங்களை உந்தி தள்ளுறதான எண்ணங்கள். உதாரணத்துக்கு அதை செய், அவனை அடி. இப்போ உதாரணத்துக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவனை அடி அப்படின்னு பேசுறது. இல்லை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம அமைதலாக இருக்கணும்னு நினைப்போம். ஒருத்தவங்க நமக்கு ஆப்போசிட்டாக இருக்க பேசும்போது ஆப்போசிட்டாக நீ ஏன் அமைதலாக இருக்க, நீ கேளு, 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு அப்படின்ற மாதிரி அந்த தாட்ஸ் உருவாகுது. பார்த்தீங்களா? இது மென்டல் அப்ரெஷனாக இருக்கிறது. அடுத்ததாக கம்பெல்லிங் தாட்ஸ், ஒரு சில விஷயங்களை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள். அடுத்ததாக சூசைடல் தாட்ஸ், தற்கொலை எண்ணங்கள். அடுத்ததாக கிரானிக் ஃபியர்ஸ். கிரானிக் ஃபியர்ஸ்னால் ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடியதான பய எண்ணங்கள். இது எல்லாமே மென்டல் அப்ரெஷன், அதாவது மனநிலை சத்ருவினாலே அப்ரெஸ் பண்ணப்படுகிறது அப்படின்றதுக்கான அடையாளமாக இருக்கிறது. இது எதுவுமே உங்களுடைய எண்ணங்கள் இல்லை, இது சத்ருவினாலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான எண்ணங்களாக இருக்கிறது. மூன்றாவதா கண்ட்ரோல் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸ். நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எதிர்மறையான எண்ணங்கள். இதுக்கும் மென்டல் அப்ரெஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மென்டல் டிஸார்டர், மென்டல் அப்ரெஷனுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்னா பொதுவாக இதை மூட் ஸ்விங்ஸ்ன்னு நம்ம மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுவோம். மூட் ஸ்விங்ஸ் கிடையாது. மூட் ஸ்விங்ஸ்னால் என்னென்னா, பொதுவாக பெண்கள் அவங்க மாதவிடாய் நாட்களில் அவங்க கொஞ்சம் மூட் ஸ்விங் ஆகும், அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி டெம்பரமெண்ட்டாக இருப்பாங்க அவங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்லலை. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்புள்ள, அழிவை ஏற்படுத்தக்கூடிய, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களாக இருக்கிறது. ஒரு ஹெவினஸ், ஒரு பாரத்தை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தும், ஒரு ரிஜெக்ஷனை ஏற்படுத்தும், ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன். இவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களை யாருமே நேசிக்கலை, உங்களை இவங்க உதறி தள்ளிட்டாங்க, நீங்கள் இதுக்கு தகுதியானவங்க இல்லை, நீங்கள் அழகாக இல்லை, இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை, நீங்கள் இதுக்கு தகுதி இல்லை என்ற மாதிரி எண்ணங்களை பிசாசானவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அதே மாதிரி மன்னிக்க முடியாமை. அடுத்ததாக டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றங்கள். அடுத்ததாக லோன்லினஸ், தனிமை.
அடுத்ததாக செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே முக்கியமான, அப்புறம் கோபங்கள், இதெல்லாமே முக்கியமான தாக்கங்களாக இருக்கிறது நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு. ஏசாயா 61:3 விதமாய் சொல்கிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். இங்கே கவனிச்சிங்கன்னா ஒடுங்கின ஆவி, அதுதான் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை உண்டாக்குகிற அந்த ஆவிக்கு பேர் ஒடுங்கின ஆவி. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து 4வதா இன்டென்ஸ் டிசையர் ஃபார் டிஃபைல்டு திங்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசுத்தமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கான மனசு ஏங்குகிறதான ஒரு ஏக்கம். ரோமர் 8:15 விதமாக சொல்கிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்விதமான அந்த தாக்கங்கள், டிஃபைல்டு திங்ஸ், அதாவது தேவனால் புறக்கணிக்கப்பட்ட இல்லை தேவனால் அசுத்தம் என்று சொல்லப்படுகிற காரியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிற. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ஷன்ஸ், போதைப் பொருளுக்கு அடிமையாவது, புகைப்பிடிப்பது, ட்ரக் அடிக்ஷன், சிகரெட் பிடிப்பது, ஆல்கஹால் அடிக்ஷன், இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன்ஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே தேவனால் எப்படி பார்க்கப்படுது? அசுத்தமானதாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களாக பார்க்கப்படுகிறது. அதை செய்யணுன்ற ஆசை வருது இல்லைங்களா? ஸோ அது இருக்கும்போது டிமானிக் அப்ரெஷன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த மாதிரி அசுத்தமான காரியங்களை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசுத்தமான காரியங்களை செய்கிறது அசுத்தாவிகள் தான் செய்யும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அடிக்ஷன்ஸ், ஆல்கஹால்லாம் வந்து நீங்கள் நார்மல் ஹியூமன் பீயிங் ஆல்கஹாலில் மோந்து பார்த்தா அப்படியே தலை சுத்தம், எப்படா இதை குடிப்பானுங்க அப்படின்னு இருக்கும். அந்த குடிச்சிட்டு வர்றவனுக்கு பக்கத்தில் வரும்போது அந்த ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ வாடையாக இருக்கும், அவ்வளோ நாற்றம் எடுக்கும். ஆனால் அந்த மனிதர்கள் என்ன பண்ணுறான்? குடிக்கிறான். காரணம் என்ன? அசுத்தமானதை அவன் செய்யறதுக்கு உள்ளே இருக்கிறதான அசுத்தாவி தான் காரணமாக இருக்குது. ஸோ 4th, a desire for defiled things. 5வதா, when you cannot tame your tongue, உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடியாத பொழுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ நம்மளுடைய நாவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. டக்குன்னு வாயை திறந்து ஒரு அப்யூசிவான வேர்டை, ஒரு வெறுப்பை உண்டாக்குற ஒரு வார்த்தையை, ஒரு கெட்ட வார்த்தையை, ஒரு என்ன விசுவாசத்தை குலைத்து போடுகிற ஒரு வார்த்தையை, கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பாங்க ஒரு சிலர், ஆனால் விசுவாசத்தை குலைத்து போடுகிற வார்த்தையை சொல்லுவாங்க. நீ இப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நாசமாக போயிடுவேன், இல்லை இப்படியே நீங்கள் பாடாப்படுத்துனீங்கன்னா நான் செத்து போயிடுவேன், தங்களுக்கு தாங்களே சொல்லுவாங்க, இல்லை மற்றவங்கள பார்த்து சொல்லுவாங்க. இப்படி பேசுகிறவங்களுக்குள்ளேயும் ஆவியினுடைய தாக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ விரக்தியில் பேசுகிறோம்னு நினைக்கிறோம், கிடையாது. இது எல்லாமே ஒரு டிமானிக் அப்ரெஷன்னால தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய பாரம் சுமை தாங்காமல் என்ன சொல்லுவாங்க, என்னை இப்படியே பண்ணி என்னை என்ன பண்ணிடுங்க, உயிரோடு என்னை சாகடிக்கிறீங்க, என்னை கொல்றீங்க அப்படிலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே ஒரு டிமானிக் அப்ரெஷன் மூலமாக வருகிற காரியங்களாக இருக்கிறது. ஸோ அந்த டேமிங் யோர் டங்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரானிக் லைங், வாயை திறந்தாரே ஒரு சிலருக்கு பொய் தான் வரும். அடுத்ததாக மிகைப்படுத்தி பேசுறது, ஒரு சின்ன விஷயத்த 100ன்னு சொல்கிறது, இந்த மாதிரி மிகைப்படுத்தி பேசுவது. அடுத்ததாக க்ரானிக் கர்சிங், எதை திறந்தாலும் வாயில் சாபமாகவே வருகிறது. அடுத்ததாக எப்போ பார்த்தாலும் தேவனுடைய நாமத்தில் சத்தியம் போடுறது, கடவுள் சத்தியமா அப்படின்னு சொல்லி ஏசப்பா ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு இல்லைங்களா. ஒரு நாளும் சத்தியம் பண்ணக்கூடாது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் சொல்லணும். ஸோ சத்தியம் செய்கிறது மிகவும் தவறு. அடுத்ததாக காசிப் பண்ணுறது, புறங்குறது, மற்றவனை பற்றி பேசுறது. அடுத்ததாக பிளாஸ்பெமி, தூஷண வார்த்தைகளை பேசுறது. இது எல்லாமே நாவிலிருந்து வருகிறது. ஸோ உங்களுடைய நாவை கட்டுப்படுத்துகிற ஒரு டிமானிக் அப்ரெஷன். 6வதா செக்ஷுவல் பெர்வர்ஷன். செக்ஷுவல் பெர்வர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கிற ஓசியா 5:4, அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள், வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து தான் சொல்கிறார் கர்த்தர், வேற புறஜாதி மக்கள் இல்லை. ஸோ அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஒரு வேசித்தன ஆவி. ஸோ அது பேர் ஸ்பிரிட் ஆஃப் அடல்ட்ரி. ஸோ இது இருக்கும்போது பேசிக்காக
கனவுகளில் ஸ்பிரிட் ஸ்பௌசஸ், இன்குபஸ் அண்ட் சக்குபஸ், அதை பற்றி தனியாக பேசலாம். அடுத்ததாக அவங்க வந்து போனோகிராஃபிக்கு அடிக்டடாக இருப்பாங்க, ஆபாச படங்கள் பார்ப்பதற்கு அடிக்டடாக இருப்பாங்க. அடுத்ததாக ஃபார்னிகேஷன், அவங்க எப்பயுமே அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் ட்ரைவ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹோமோசெக்சுவாலிட்டி, அதாவது ஆண் புணர்ச்சிக்காரர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆண் ஒருவருக்கு ஒருவர் அவலட்சணமான காரியங்களை செய்வது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக லெஸ்பியனிசம், பெண்ணுக்கு பெண் இணைந்து பேசுகிறதான காரியங்கள். அடுத்ததாக செக்ஷுவல் ஃபேண்டசிஸ்னால் நடக்காத ஒரு காரியத்தை இவர்களோடு படுக்கையில் அறையில் இருப்பதை போல சிந்தனை செய்து கொள்வது, இந்த மாதிரி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு டிமானிக் அப்ரெஷனால் வருகிறது. ஸோ 6வது செக்ஷுவல் பர்வர்ஷன். 7வதா இன்வால்வ்மெண்ட் வித் தி அக்கல்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமானுஷ்யமான காரியங்கள். உதாரணத்திற்கு நம்ம சந்ததியிலையோ இல்லை நம்ம ஏற்கனவேயோ இல்லை தேவனை அறியறதுக்கு முன்னாடியோ மந்திர சூனிய காரியங்கள், ஜோசியம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது போன்ற காரியங்களில் ஈடுபட்டது நிமித்தமாய் வருகிறதான டிமானிக் அப்ரெஷன். அப்போஸ்தலர் 16:16 விதமாக சொல்லுது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அங்கே பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே ஒரு பெண் வரா. அந்த பெண்ணுக்குள்ளே என்ன ஆவி இருந்ததுங்க? குறி சொல்லுகிற ஆவி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த குறி சொல்ல ஆவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது ஒரு பயங்கரமான ஒரு டிமானிக் திங். ஸோ இது வந்து அநேக குடும்பங்களுக்குள்ளாக, தேவ பிள்ளைகளுக்குள்ளாகவே இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை ரொம்ப தவறாக புரிஞ்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவ பிள்ளைகளாக இருப்பாங்க, ட்ரீம்ஸ் வரும். நீங்கள் நல்லா கவனிக்கணும் நான் சொல்கிறத. ட்ரீம்ஸ் வரும். இந்த ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருடைய ட்ரீமுடைய அந்த பேட்டர்ன் வந்து எப்பயுமே நெகட்டிவான ட்ரீம்ஸே தான் சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது நல்லாமே நடக்கும். நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னா ஆக்சிடென்ட் நடக்கும். இவருக்கு வந்து உடம்பு சரியாத மாதிரி ஒரு கனவு கண்டேன், அவர் உடனே சிக்காயிடுவார். இந்த மாதிரி பணம் செலவாகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், உடனே அடுத்த நாளே பணம் செலவாகும். ஸோ நம்ம ட்ரீமில் எப்பயுமே நெகட்டிவிட்டி மாத்திரமே வந்து அது நிறைவேறி கொண்டிருந்ததுன்னா யூ ஹாவ் அ டிமானிக் அப்ரெஷன். ப்ளீஸ் டோன்ட் இன்டர்பிரட் தட் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. கர்த்தர் உங்ககிட்ட கனவு மூலமாக பேசுறாருன்றதை தப்பாக நீங்கள் இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. தேவன் பேசினாருன்னு சொல்லி சொன்னால் தீமைகளையும் வெளிப்படுத்துவார், நன்மையான காரியங்களையும் சொல்லுவார். தீமைகளை மாத்திரமே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சைன் ஆஃப் டிமானிக் அப்ரெஷன். அது அக்கல்ட், அமானுஷ்யங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது அமானுஷம்னா மந்திரம், சூனியம்ன்ற எல்லா கேட்டகரியும் சேர்ந்தது தான். கைரேகையிலேருந்து ஆரம்பித்து கிளிஜோசியம் பார்க்கறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். 7th. அடுத்து 8th, ஃபேசினேஷன் வித் ஃபால்ஸ் ரிலீஜியன்ஸ். ஃபால்ஸ் ரிலீஜியன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இயேசுவை தவிர வேறு வழியிலையும் சொர்க்கத்திற்கு போக முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு டிமானிக் அப்ரெஷன். இதை வந்து என்ன சொல்கிறது, எல்லாரையும் நான் ஏற்றுக்கணும். ஒரு இஸ்லாமிய நண்பன்கிட்ட போய் அல்லாஹ் மட்டும்தானா ஓகேன்னு தலையாட்டுறது. இங்கே ஒருத்தன்ட்ட போய் அவங்க வந்து பலி செலுத்துறது, இந்த சாமியை கும்பிட்டாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஓகேன்றது. ஏன்னா அவங்க வந்து எப்படி நினச்சிக்குவாங்கன்னா மற்றவனை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ மற்றவனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கிடையாது, சத்தியத்திற்காக நிற்கிறீங்களா? ஆர் யூ ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத்? ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத் தென் யூ டெஃபினெட்லி ஹாவ் அ டிமானிக் அப்ரெஷன் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஆவியினுடைய தாக்கங்கள் இருக்கிறது. ஸோ இந்த நாட்களிலே நம்ம அது ரொம்ப தெளிவாக நம்ம டிசைன் பண்ணோம். ஒரு சிலர் இப்படி புரிஞ்சுக்குவாங்க, புத்திசம் கிட்ட, அதாவது புத்த மதத்தில் கொஞ்சம் உண்மை இருக்குது, ஜெயின மதத்தில் கொஞ்சம் உண்மை இருக்குது, இஸ்லாமிய மதத்தில் கொஞ்சம் உண்மை இருக்குது, அப்புறம் இந்து மதத்தில் கொஞ்சம் உண்மை இருக்குது. எல்லா மதத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் ஃபேசினேஷன் வித் ஃபால்ஸ் ரிலீஜியன்ஸ், தவறான மத நம்பிக்கைகளுக்குள்ளாக ஈடுபடுவது. இது ஒரு டிமானிக் அப்ரெஷனாக இருக்குது. அடுத்தது 9th, க்ரானிக் சிக்னஸஸ். க்ரானிக் சிக்னஸஸ்னால் பல நாட்களாக இருக்கக்கூடியதான வியாதிகள். இப்போது இதுக்கு ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். இதை கவனிக்கணும். அந்த பெண்ணுக்கு அந்த வியாதி எப்படி இருந்ததுங்களா? பலவீனப்படுத்துகிற ஆவி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இப்போ எல்லா சிக்னஸுக்கு பின்னாடியும் ஆவி இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுவும் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ நமக்கு ஒரு பேலன்ஸ் வேணும். க்ரானிக் சிக்னஸஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், அது ஆவியினால் வந்ததா, இல்லை ரெண்டாவதா நம்முடைய அறியாமையினால் வந்ததா. அறியாமைனா ஏதாவது ஒன்று தெரியாமல் செஞ்சுட்டு இருந்திருப்போம்.
அடுத்து மூணாவதா நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால வந்ததா? சோம்பேறித்தனம் இல்லை கிளட்டனி, பெருந்தீனினாலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இல்லாமல் சுகர், அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருந்துட்டு எனக்கு சுகர் வருது, இது பிசாசுனால வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. வாய்க்கு நம்ம காவல் வைக்கணும். அதே நேரத்தில் இக்னரன்ஸ்னால் அறியாமை. ஒரு சில சாப்பாடை சாப்பிட்டா இந்த வியாதி வரும்னு நமக்கு தெரியாமல் போய் சாப்பிட்றது. ஸோ இது மூலமாகவும் சிக்னஸஸ் வரும். ஸோ அது இல்லாமல் அசுத்தாவின் மூலமாக வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு டிசர்ன்மெண்ட் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு வேண்டும். அடுத்தது 10ஆவதா கம்பல்சிவ் பிஹேவியர். கம்பல்சிவ் பிஹேவியர்னால் என்ன அப்படின்னா, ரொம்ப அப்சசிவாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் நடக்கணும். அவங்க 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 அதாவது ஒரு சொல்லிட்டாங்கன்னா அந்த சொல்லை யாருமே தட்டக்கூடாது. அவங்க சொல்ல யாராவது மீறிட்டாங்கன்னா அவங்க பயங்கர கோவப்படுவாங்க. இந்த மாதிரி பிஹேவியர் இருந்தால் யூ டெஃபினெட்லி ஹாவ் அ டிமானிக் அப்சஷன். அடுத்தது இம்பல்சிவ் பிஹேவியர். இம்பல்சிவ் பிஹேவியர்னா ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. சில நேரத்தில் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பயங்கரமாக கத்துவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு பொருளெல்லாம் போட்டு உடைப்பாங்க, வீட்டில் இருக்கிற பொருள் கோவத்தில் உடைக்கிறவங்க. ஸோ தே டெஃபினெட்லி ஹாவ் அ டிமானிக் அப்ரெஷன். அடுத்ததாக அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர், கட்டுப்படுத்த முடியாத கோவங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸ் ஆஃப் ஹாஸ்டிலிட்டினா அதாவது தங்களை யாராவது எதிர்க்க வந்தாங்கன்னா அதை எப்படியாவது அவங்க வந்து தங்களை வந்து ஒரு ப்ரீடேட்டர் மாதிரி காத்துக்கொள்ளணும்னு நினைப்பாங்க. அதாவது மிருகங்கள், இப்போ உதாரணத்துக்கு வனவிலங்குகிட்ட நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா என்ன பண்ணும், அது உங்களை அட்டாக் பண்ண வரும். ஏன்னா நம்மளை யாரோ அட்டாக் பண்ண வராங்கன்னு நினச்சிட்டு தான் அதை அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் உள்ளவங்கள டிமானிக் அப்சஷன் இருக்கிறவங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 10ஆவதா கம்பல்சிவ் பிஹேவியர். 11ஆவதா எக்ஸ்ட்ரீம் ரெஸ்ட்லெஸ்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட். அதாவது தேவனை ஆராதிக்கிற இடத்துல, தேவனுடைய வார்த்தையை பேசப்படுகிற இடத்துல ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களால உட்காரவே முடியாது, ஜெப நேரத்தில் உட்காரவே முடியாது. ஜெப நேரத்தில் கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யான் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஜெப நேரத்தில் கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது டயர்ட்னஸில் வர்ற கொட்டாவி வேறு. இப்போ டே டைம் ஃபுல்லாக நீங்கள் கலப்பாக இருந்திருப்பீங்க, நைட்டு ப்ரே பண்ணும்போது கொட்டாவி வர்றது வேறு. ஆனால் நல்லா காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 10 மணிக்கு நல்லா தூங்கி எந்திச்சு சாப்பிட்டுட்டு, இல்லை ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையோ ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக உட்காரும் போது கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் யூ ஹாவ் அ டிமானிக் அப்ரெஷன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வசனம் படிக்கும் போது தூக்கம் வர்றது. அடுத்ததாக ஒர்ஷிப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கிறது. ஒர்ஷிப் டைமில் வந்து அப்படியே கவனம் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே டிமானிக் அப்ரெஷன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். 11. 12ஆவதா கம்பல்ஷன் டு அப்யூஸ் யுவர் பாடி. உங்கள் சரீரத்தையே நீங்கள் காயப்படுத்தி கொள்ளும்படி உங்களுக்கு ஏற்படுகிறதான எண்ணங்கள். அப்படி இருந்ததுன்னா டிமானிக் அப்ரெஷன் இருக்கு என்று சொல்லி அர்த்தம். மார்க் 5:2, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூட இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை அவன் தகர்த்து போடுவான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு பிடிச்சதான மனுஷன் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஒரு சிலர்லாம் வந்து அந்த என்னமோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேஷனட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கையை கீறிக்குவாங்க, பிளேடில் கீறிக்குவாங்க தங்களுடைய லவ்வை வெளிப்படுத்துறதுக்கு. இல்லை அவங்க காதலிக்கிறவங்க வந்து வேற ஒருத்தங்கிட்ட பேசிட்டாங்க, இல்லை இவங்களுடைய அன்பை புரிஞ்சிக்கல, லவ் ஃபெயிலியரு, இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கையை கீறிக்குவாங்க. இது ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டதோ இல்லை லவ்வில் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகி நீங்கள் டிசைன் பண்ண தெரியணும். இட் இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி டிமானிக், பிசாசினாலே ஏற்பட்டிருக்கிறதான ஒரு தாக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா 13ஆவதா ஹியரிங் வாய்ஸஸ். உங்கள் காதுகள் படவே மற்ற யாருக்கும் கேட்காத சத்தங்கள் உங்கள் காதுகளுக்கு மாத்திரம் கேட்பது. அதாவது தீமையான காரியங்களை செய்யும்படி அந்த சத்தங்கள் உங்களுக்குள்ளாக எழும்பிக் கொண்டே இருக்கும். இவ்விதமான காரியங்கள் 13. 14ஆவதா பேரநார்மல் எக்ஸ்பீரியன்சஸ். பேரநார்மல் எக்ஸ்பீரியன்சஸ்னால் அதாவது அமானுஷ்யமாக நடக்கிறதான ஒரு சில செயல்பாடுகள். உங்கள் கண்ணுக்கு அப்படியே கருப்பு உருவம் போவது போல தெரிவது, இல்லை திடீர்னு கதவு திறப்பது, திடீர்னு ஜன்னல் திறக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் இதெல்லாம் லிட்ரலாகவே நம்மளால் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து இது மட்டும்தான் டிமானிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது நான் அதனால தான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்தால் மாத்திரம்தான் டிமானிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லி எல்லா மூவிலையும் நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பேய் வந்தால் என்ன ஆகும்,
அப்படியே சத்தம் வரும், ஊழ விடுற சத்தம் வரும், அப்புறம் சலங்க சவுண்டு வரும், அப்புறம் ஜன்னல் கதவுலாம் டப்ப டப்பன்னு அடிக்கும். இந்த மாதிரி வந்தால் மாத்திரம்தான் பிசாசு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் மேலே சொன்ன 13 காரியங்கள் இருந்தாலும் பிசாசனுடைய தாக்கங்கள் இருக்குது என்று சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ நான் திரும்ப 13 ஒரு லிஸ்ட் நான் போடுறேன், ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும். முதலாவது அட்டாக் இன் யோர் ட்ரீம்ஸ், கனவுகள் வழியாக உங்களுக்கு தாக்கம். ரெண்டாவதா மென்டல் அப்ரெஷன், மன அழுத்தங்கள், உங்கள் மனதை கெடுக்க நினைக்கிறதான பிசாசனுடைய திட்டங்கள். மூன்றாவதா கண்ட்ரோல் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸ், எதிர்மறையான உணர்வுகள் இருக்கிறதான அவற்றினாலே ஏற்படுகிறதான கட்டுப்பாடு. நான்காவதா இன்டென்ஸ் டிசையர் ஃபார் டிஃபைல்டு திங்ஸ், அசுத்தமான காரியங்களை செய்யும்படியாக ஏற்படுகிறதான உணர்வுகள். ஐந்தாவதா when you cannot tame your tongue, உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் பொழுது. ஆறாவதா செக்ஷுவல் பெர்வர்ஷன், அதாவது பாலினம் சம்பந்தமான அசுத்தங்கள் தோன்றும் பொழுது. அடுத்தது ஏழாவதா இன்வால்மெண்ட் வித் தி அக்கல்ட், அமானுஷ காரியங்கள். அமானுஷம்னு சொன்னால் மந்திரம் சூனியிலேருந்து ஆரம்பித்து கைரேகை பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, கிளி ஜோசியன்றது எல்லாமே அதில் இருக்கிறதான காரியங்கள். அதாவது தேவ பிள்ளைகளாக இருந்துட்டு இதை பார்க்குறவங்களாம் எனக்கு தெரியும், கிறிஸ்தவன்னு சொல்லிக்கொண்டு ஜோசியம் பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. அடுத்ததா எய்த் ஃபேசினேஷன் வித் ஃபால்ஸ் ரிலீஜன்ஸ், தவறான மத நம்பிக்கைகளுக்குள்ளாக இருக்கிறவர்கள். ஒன்பதா க்ரானிக் சிக்னஸ், தொடர்ச்சியாக சத்ருவினால பிசாசனால ஏற்படுகிறதான வியாதியின் வல்லமைகள். பத்தாவதா கம்பல்சிவ் பிஹேவியர், ஒரு சில கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில பழக்க வழக்கங்கள். 11ஆவதா எக்ஸ்ட்ரீம் ரெஸ்ட்லெஸ்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட், அதாவது தேவனுடைய பிரசன்னம் நிறைஞ்சிருக்கிற அந்த இடத்துல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, தூக்கம் வர்றது, தலைவலிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள். 12ஆவதா கம்பல்ஷன் டு அபியூஸ் யுவர் பாடி, உங்கள் சரீரங்களையே அழித்து கொள்ளும்படி, கீறி கொள்ளும்படி, கெடுத்து கொள்ளும்படி தோன்றுகிறதான எண்ணங்கள். 13ஆவதா ஹியரிங் வாய்ஸஸ், உங்கள் காதுகள் பட சத்தங்கள் கேட்பது. 14ஆவதா பேரநார்மல் எக்ஸ்பீரியன்சஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளை சத்ருவானவன் நம் கண்கள் படவே செயல்படுத்துகிறதான காரியங்கள். ஸோ இது டோட்டலாக 14 காரியங்கள். ஸோ இந்த 14 காரியத்தில் ஏதாவது ஒரு தாக்கம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா you can easily identify that you have a demonic oppression. இது நமக்குள்ள பேய் பிடிச்சில்ல, பிசாசனுடைய தாக்கங்கள் இருக்குது. பேய் பிடிச்சிருக்கிறது வேற, பிசாசனுடைய தாக்கங்கள் இருக்கிறது வேற. ஸோ யூ கேன் ஃபைட் ஃபார் செல்ஃப் டெலிவரன்ஸ். நீங்கள் முதலாவது ஜெபிக்கணுவதற்காக நீங்கள் சுயமாக நீங்கள் அதை விரும்பணும், ஆசைப்படணும், அந்த விடுதலைக்காக நீங்கள் ஆசைப்படணும். ஸோ இந்த ஆசை உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் நம்மளால் இந்த டெலிவரன்ஸை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிந்த டெலிவரன்ஸ் மினிஸ்டர்கிட்ட நீங்கள் போங்க, இதை பற்றி பேசி இதை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற நபர்களிடத்துல நீங்கள் கேளுங்க. இல்லை உங்களுக்கு யாரும் இல்லைன்னா தயவு செஞ்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். நிறைய எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆகையினாலே தொடர்ந்து ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ்குள்ளே நம்ம வரும்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஏற்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவ கிருபை வல்லமை உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வதாக. God bless you.